சின்ன சின்ன சந்தோஷங்களை அப்பப்போ கொண்டாடுங்கோ. அப்பதான் இது வந்து ஒரு வித்தியாசமான இந்த உலகத்தின் அழகையும் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு வெளிச்சமா ஒரு கிளியரா நான் சாக்லேட் பாம் இதுதான் கிஃப்ட் ரெடி. பாருங்க எல்லா சாக்லேட்டும் தான் கவனமாக பொருள்களை பாவிச்சாலும் சில உறவுகளை மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொளியில உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஹாப்பி ஹாலிடேஸ். சாக்லேட் பாம் அதுதான் நான் செய்ய போறேன். நாங்கள் வந்து ஐங்கர் குடிக்கிற மாதிரி இங்க வந்து ஒரு ஹாட் சாக்லேட் பவுடரில் பால் எல்லாம் ஊற்றி செய்கிறது தான் இந்த ஹாட் சாக்லேட் பாம். அங்கோ சாக்லேட் பாம் செய்து பழகலாம். தேவையான பொருட்கள் வந்து உங்களுக்கு அந்த பேரிலேயே தெரிஞ்சிருக்கும். சாக்லேட் ஹாட் சாக்லேட் பவுடர், எந்த ஹாட் சாக்லேட் பவுடரும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு எடுக்க போகிறது டிம் ஹார்டன். நான் கனடாவில் இருக்கிறாக்களுக்கு பொதுவில் தெரிஞ்சிருக்கும், இப்படித்தான் இது இருக்கும். இது வந்து ஹெர்ஷீஸ் மில்க் சாக்லேட் சிப். இதை வந்து நாங்கள் ஹீட் பண்ண வேணும். நான் வந்து ஸ்லோ குக்கர் ஹாட் சாக்லேட்டுக்கண்டே ஒரு சின்ன ஒரு ஸ்லோ குக்கர் கடையில் விற்கிது. இதுக்கு வந்து மாஸ்மெலோவும் போடுறது. மாஸ்மெலோவும் இதுவும் போட்டால் இந்த ஹாட் சாக்லேட் பவுடரும் போட்டால் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டாக வரும். இதுதான் அந்த மோல்ட். இந்த மோல்டுக்கு தான் ஊற்றி நல்ல வடிவாக வரும். இந்த ஹாட் சாக்லேட் பாம் வந்து இந்த கோவிட் டைம், கொரோனா டைமில் வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக இருந்தது. நான் வந்து இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். நான் ஹாட் சாக்லேட் பாம் மோல்ட் அண்டு நீங்கள் சர்ச் பண்ணினால் வரும். அமேசான்ல எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த காலத்தில் எடுத்தது. வடிவா துப்புரவா கழுவி காய வச்சு அதுக்கு பிறகு கொண்டு இந்த ஸ்டோரேஜுக்குள்ள வச்சிருவேன். எனக்கு வந்து இந்த கேக் டெக்கரேட்டிங் அது சம்பந்தமான விஷயங்கள், இந்த டிப்புகள், இந்த மோல்டுகள், அதுகள் தான் எனக்கு பொன் போல. அதால் வந்து இதை வந்து நான் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கொள்றது. அதுக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்டும் வடிவாக ஒத்துழைப்பு தருவார். என்னென்னு சொன்னால் நான் சில நேரம் காய வச்சே ட்ரை பண்ணி போட்டு போனாலும் அவர் எடுத்துக்கொண்டே கீழே பேஸ்மெண்ட்டுக்குள்ள வைப்பார். வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் ஆக்குவோம். மெல்ட் ஆக்கி போட்டு தான் செய்ய வேணும். அதுக்கு முதல் நண்டு கறி, போன காணொலியில் வந்து நண்டு கறி கடைசி தம்பி டிலீவனும் அண்டியும் வந்து நண்டு கறி செய்து காட்டியிருந்தவ. அந்த காணொலி போடைக்குள்ளேயே உண்மையை சொன்னா என்ன உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்களோ தெரியாதண்டு. என்னென்னு சொன்னால் நான் அந்த காணொலியில் வர இல்லை. நான் கொஞ்சம் பயந்து தான் போட்டேன். நான் டிலீவனுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னுடைய காணொலிகள் கூட இப்படி யாராவது பார்க்காட்டிலும் பரவாயில்லைன்னு நினைப்பேன். ஆனால் டிலீவன் தினேஷின் காணொலிகளை பார்க்கணுமெண்டு எனக்கு விருப்பம், எல்லாரும் பார்க்கணுமெண்டு. அந்த வகையில் அதுக்கு சப்போர்ட் தந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சரி, நன்றி சொல்லியாச்சு. இதை நான் வந்த உடனே உங்களுக்கு சொல்ல வேணுமென்று நினைச்சேன். நான் உங்களுக்கு இது பிடிக்குமோவும் தெரியல. எல்லாருக்கும் இந்த மோல்டுகள் இதுகள் எல்லாம் வாங்குறது வசதியாக இருக்குமோ தெரியல. இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சாக்லேட் மோல்டு உண்டு, எல்லா விதமான மோல்டும் இருக்கும். ஈஸ்டர் எக், மற்றது வந்து வேலண்டைன் டேக்கு ஹார்ட்டில் அப்படி நிறைய ஹாப்பி பர்த்டே அதுகள் எல்லாம் இருக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு தடவை நான் என்னுடைய தம்பியவைக்கு வந்து ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி செய்தேன். நான் அது வந்து அதுவும் சாக்லேட் மோல்டில் தான் செய்தேன். நான் அது வந்து ஒரு இப்படி ஒரு ஹேமரால் அடிக்க உடையும். அதுக்கு உடைஞ்ச உடனே அவன் ரியலட்டரின் லோகோ வரும். அப்படி ஒன்று செய்தேன். நான் அதை இயலுமெண்டாக இருக்கேன். நான் தேடி பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு போட்டு வரேன். அது ஒரு சின்ன கிளிப் தான். வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னம் செய்தது. இது வந்து தம்பியை வேண்ட ஒரு பர்த்டேக்கு நான் வந்து சர்ப்ரைஸாக செய்து கொண்டு போனேன். நான் ஒரு வித்தியாசமாக இருந்தது. இப்போ வாங்குவோம், நாங்கள் ஹாட் சாக்லேட் பாம் செய்வோம். எல்லாருக்கும் இது வாங்குறதுக்கோ இல்லாட்டி உங்களோட ஊர்களில் இருக்குதோ எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் சீசன் கிறிஸ்மஸ் டைம் இந்த செலிப்ரேஷன் டேஸில் வந்து இந்த ஹாலிடேஸில் நாங்கள் எங்கட விட்ட நான் இது செய்து நான் கிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு அது விருப்பம். இது வந்து ஹீட் ஆகின உடனே இந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். கொஞ்சம் சாக்லேட்டை போட்டு முதல் மெல்ட் ஆக்குறது. இப்படியே இந்த பதத்தில் இருக்குது.
நல்ல ஹீட் ஆக்கின உடனே இப்படித்தான் வரும் இந்த சாக்லேட். இந்த இப்படித்தான் இருக்கு. இதை வந்து கொஞ்சம் சாக்லேட்டை போட்டு முதல் வந்து மெல்ட் ஆக்க வேணும். அப்போ நான் கொஞ்சம் சாக்லேட்டை போட்டு மெல்ட் ஆகின பிறகு அது வந்து நாங்கள் நல்ல வடிவாக்கிலற இந்த பதத்தில் வரணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட்டை போட்டு இந்த இது ஃபுல்லாக்க போகிறேன். கொஞ்சமாக போட்டு வடிவா சாக்லேட்டை வந்து மெல்ட் ஆக்கணும். தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு சூடாகின உடனே இன்னும் ஒரு பாத்திரத்தில் நாங்கள் இந்த சாக்லேட்டை போட்டுட்டு சாக்லேட்டை அப்படியும் மெல்ட் ஆக்கலாம். மற்ற இன்னும் செய்யலாம். சாக்லேட்டை வந்து மைக்ரோவேவ்ல வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏனெண்டா அந்த ஹீட் வந்து கூடினால் சாக்லேட் வந்து ஒரு எரிஞ்சு ஒரு தீஞ்ச மனம் மாதிரி வரும். அப்போ அந்த டேஸ்ட்டும் வந்து போயிடும். அதால் அதுகளையெல்லாம் கருத்தில் கொள்ள வேணும். சாக்லேட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு மில்க் சாக்லேட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். டார்க் சாக்லேட்லேயும் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கட வீட்டில் வந்து இந்த மில்க் சாக்லேட் தான் கூட விருப்பம்ன்றபடியால் நான் வந்து மில்க் சாக்லேட்லேயே செய்கிறேன். இந்த ஒரு பேக்கெட் வந்து வால்மார்ட்டில் 17.99 இந்த பேக்கெட் ஒரு பேக்கெட். இந்த ஹாட் சாக்லேட்டை தாண்டி தனியாக அந்த மோல்டுக்குள்ளே நாங்கள் சாக்லேட்டை ஊற்றினால் ஒரு டிசைன் வரும். இந்த டெடி பியர் அதுகள் எல்லாம் வரும். அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குள்ளே வந்து கேக் வைக்கலாம், கேண்டீஸ் வைக்கலாம், அப்படி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுகள் வைக்கலாம். அதெல்லாம் செய்யலாம். எல்லாம் தெரிஞ்சாலும் எனக்கு நேரம்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அண்டு நாங்கள் இதை திறந்தா நல்ல ஒரு பிளான் பண்ணி செய்தால் சக்ஸஸாக வரலாம். இப்படி டெம்பரிங் பண்ணணும். இந்த சாக்லேட் கொஞ்சம் ஹீட் ஆகி இருக்கேக்குள்ள மிச்ச சாக்லேட்டையும் போட்டு கலந்து நல்ல வடிவாக எல்லாமே மெல்ட் ஆகின உடனே இன்னும் வடிவாக மெல்ட் ஆகல. நான் இப்போ போட்ட சாக்லேட்டும் இருக்குது. பாருங்க, எல்லா சாக்லேட் பீசஸும் வந்து நல்ல வடிவாக தன்மைக்கு வந்துட்டுது, மெல்ட் ஆகி வந்துட்டுது. இந்த ஹாட் சாக்லேட் பாம் செய்கிறதுண்டா கட்டாயம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜும் வேணும். ஏன்னு சொன்னால் சாக்லேட்டை நாங்கள் மோல்ட்டுக்குள்ளே ஊற்றி போட்டு நாங்கள் ஃப்ரீசருக்குள்ளே தான் நாங்கள் வச்சு அது வந்து ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசருக்கு வைக்க வேணும். ஆக குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் வேண்டாலும் வைக்கணும். நான் ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வைக்கிறேன்னா வச்சுட்டு எடுக்கக்குள்ளே தான் நல்ல ஒரு அழகான ரவுண்டான ஒரு போல் மாதிரியான ஒரு ஷேப் கொண்டு வரும். இங்கே பாருங்க 3 ரவுண்ட் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது வந்து 7 இன்ச்சில், மற்றது வந்து 5 இன்ச் வந்து 5 பகுதிகள் இருக்குது. இதில் வந்து 3 தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்டின் அளவு இருக்குது தானே, அதுக்கு வந்து இதில் வடிவாக உங்களுக்கு தெரியுமோ தெரியல, இதில் வந்து ஒரு ஒட்டு மாதிரி ஒரு ரவுண்டால் ஒரு அடையாளம் இருக்குது. அதை வந்து என்னென்னு நான் காட்டுறேன்னு தெரியலை. இதில் வந்து இருக்குது. அந்த அவ்வளவுக்கு நாங்கள் ஃபில் பண்ண வேணும். இந்த உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண வேணும் சாக்லேட்டை. ஓரளவுக்கு தெரியும். இப்போ ஒரு கரண்டியை நாங்கள் விட்டோம்டா இப்படி எடுத்து ஒரு கரண்டியை விட்டுட்டு அந்த ரவுண்ட் அதுக்குள்ளே மட்டும்தான் விடணும். ஃபில் பண்ணி ஆகலும் கூட விட்டோம்னு சொன்னால் வெளியில் வந்துடும் சாக்லேட் எல்லாம். அதை பார்த்து கொஞ்சம் கவனமாக விடணும். அப்போ நான் வந்து இந்த கரண்டியே எடுக்கிறது. ஏனெண்டா நான் முதல் செய்ததில் எனக்கு கொஞ்சம் பழக்கம். அப்போ ஒரு கரண்டியை நான் இப்படியே விடுகிறது. இந்த கவர்கள் இருக்குத்தானே, இந்த கவரை ஒவ்வொன்றுக்குள்ள வைக்கும். இப்படி 3 வச்சுட்டு இந்த மூடியில வந்து ஒரு அடையாளமும் இல்லை. பாருங்க, இதுல வந்து அடையாளம் ஒன்றும் இல்லை. இதுல வந்து அடையாளம் இருக்குது. அப்ப அடையாளம் இருக்கிறதுக்குள்ளதான் நாங்க வைக்க வேணும். அதுக்கு பிறகு இப்படியே அமர்த்தி விட வேண்டியதுதான். இங்க பாருங்க, இப்படி அமர்த்த அந்த சாக்லேட் வந்து அந்த மோல்டின் ஷேப்புக்கு வரும். ஆனால் இப்போ வந்து ஈரமாயே இருக்கும், என்னடா உருகி இருக்கும். நாங்கள் இப்படி அதுக்கான ஷேப் பண்ணி போட்டு இப்படி
இது வந்து ஒரு ஒரேஞ்சிட்ட சைஸுக்கு வந்துட்டுது பாருங்க, என்ன வடிவா இருக்குன்னு சொல்லி. இப்படியே ஃப்ரீசருக்கு வைக்க நல்ல வடிவான ஒரு சாக்லேட் மோல்டு வரும். அது தண்டை பாட்டுக்கே கலண்டு வரும். கொண்ட கொண்டா செய்து கொண்டிருக்க நேரம் போயிருந்தானே, அதால கொஞ்சம் எல்லாத்தையும் நான் சாக்லேட்டை ஊற்றி ஒரே அடியாக ஃப்ரீசருக்குள்ள வச்சு 15 நிமிஷம் எடுக்கிறேன். நான் அதையும் ஊற்றுவோம். இப்போ வந்து என்னட்ட இந்த 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 மோல்டு வந்து 2 மோல்டு இருக்குது. இதில் இருக்கும் இந்த சாக்லேட் எந்த அளவுக்கு நாங்கள் விடணும் அந்த அளவுக்கு தான் விடணும். அதை விட கூட விட்டா அப்படியே எல்லாம் இந்த மோல்டு எல்லாம் சாக்லேட்டாயே வந்துடும். கொஞ்சம் கவனமாக பார்த்து விடணும். இந்த குழிக்குள்ளே கொஞ்சம் வடிவாக விட்டாதான் அந்த சாக்லேட்டும் அழகாக வரும். என்னமோ தெரியல, ரெண்டுக்கும் அந்த மோல்டுக்கும் இந்த மோல்டுக்கும் ஒரே அளவான சாக்லேட் ஒரு கரண்டி விட காணும் மாதிரியே இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக விடுகிறேன் நான். இதுக்கு வந்து கொஞ்சம் இப்படி டேப் பண்ணி போட்டு தட்டி போட்டு விடுகிறது. விட்டால் காணுமா இருக்கும். அது வந்து 7 இன்ச், இது வந்து 5 இன்ச். எனக்கு வந்து நான் இது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காகத்தான் நான் இதை செய்கிறேன். ஆனால் பிஸ்னஸ் செய்வீங்களா இருந்தால் நல்லா இதில் வந்து உழைக்கலாம். ஆனால் என்னுடைய வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து உலக நாடு ஃபுல்லாக இருக்கிறீங்களா, அதுவும் எனக்கு தெரியும். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காணொலி ஹெல்ப் பண்ணுதோ தெரியல. ஆனால் அரைவாசி பேர் இந்த கதையை கேட்கறதுக்கு தானே வார நீங்கள் அதோ கேளுங்க. இப்படியே இதை வச்சுட்டு இப்படி அமர்த்தி போட்டு பாருங்க இப்படி வருதுண்டு. இப்படி திருப்பினா அந்த ஷேப் வரும். நிறைய ஷேப் இருக்குது. பூவல் அதுகளுன்னு சொல்லி நிறைய விதமான ஷேப்புகள் இருக்குது. இதுவும் ஒரு சினோமேன் ஷேப் தான் நான் லாஸ்ட் இயர் செய்தது. எப்படி இருக்குது? வடிவா கலக்க கலக்க சாக்லேட் வந்து மெல்ட் ஆகும். அந்த ஹீட்டாக இருக்கும் தானே. இப்போ மோல்டுக்கு வச்சுட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை இப்படியே வச்சு இப்படியே அமர்த்த வேண்டியது தான். அமர்த்தினா அந்த சைஸுக்கு வந்து நிற்கும். எவ்வளவுதான் ஒரு விஷயத்தை வந்து பக்குவமாக நாங்கள் கையாண்டாலும் கூட சில நேரங்களில் வந்து அது உடைஞ்சு போகிறது தவிர்க்க முடியாத உண்டு. அதில் வந்து இங்கே பார்த்தீங்களா இது வந்து உடைஞ்சிட்டுது. என்ன நடந்ததுண்டே எனக்கு தெரியல. இப்போ எடுத்து பார்த்தால் உடைஞ்சு கிடக்குது. என்னட்ட 2 மோல்டு இருக்குன்னு சொன்னேன் நான் 5ல். இந்த ஃபேவரேட் மோல்டு கூட தான் கவனமாக பொருள்களை பாவிச்சாலும் சில உறவுகளை மாதிரி திடீரென்று உடைஞ்சு போகும். அதை மாதிரி தான் இதுவும் வந்து உடைஞ்சிட்டுது. எனக்கே தெரியல என்னண்டு உடைஞ்சதுன்னு சொல்லி. என்னடா இது சாக்லேட் மோல்டிலையும் ஒரு தத்துவம் ஆண்டால் என்ன செய்யறது, மனசுல பட்டதை உங்களுக்கு சொல்றேன். இப்படி வச்சுட்டு ஃப்ரீசருக்குள்ள வச்சு விட்டா சரி. இந்த தட்டை வச்சுட்டு இப்படியே ஃப்ரீசருக்கு வச்சுட்டு சின்ன சின்ன சந்தோஷங்களை அப்பப்போ கொண்டாடுங்கோ. அப்போதான் வந்து வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாயும் இருக்கும். எங்களுக்கு வாழ வேணும், இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வேணும் என்றும் தோன்றும். இல்லையென்று சொன்னால் அவ்வளவுதான். நிலையில்லாத வாழ்க்கையில வந்து நிலையானது என்று சொன்னால் நாங்கள் அந்தந்த நிமிடம் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் தான். அந்த வகையில எல்லா செலிப்ரேஷனையும் நான் என்னால் இயலும் அளவுக்கு வீட்டை கொண்டாடுறது. எல்லா கமெண்டையும் நான் பார்க்கிறேன். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் நன்றி. வளமை போல நான் வந்து கொமெண்ட்டுகளை பார்க்கிறேன். நான் இது வந்து போன காணொலி வந்து நண்டுக்கறி, அதுக்கு முந்தின காணொலியில வந்து ஒரு கொமெண்ட் வந்திருந்தது, ஐயோ நீங்கள் எங்க பார்க்குறீங்கள் என்று விளங்கலை என்று வந்திருந்தது. நான் பதிலளிக்காம விடுவோமா என்று யோசிச்சேன். நான் உண்மையிலேயே நான் ஒரு நெகட்டிவ் கமெண்டா பார்க்கல. என்னன்னு சொன்னா நான் இதுல கடைசியில உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து நான் சொல்லப்போ அது ஒரு பிரயோசனமாயிருக்கும். அந்த பதிலுக்கு நான் பதிலளிக்க முன்னமே இன்னும் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஒருவரின் கண் பிரச்சனையை வைத்து கேலி செய்வது மிகவும் வேதனை அளிக்கும் விஷயம். தயவு செய்து மரியாதையுடன் பேசுங்கள். இது யாருக்கும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ கூட ஏற்படக்கூடும். அதே ஆள் திருப்பி ஆங்கிலத்தில் கமெண்ட் பண்ணியிருந்தது, ஜாலினி அக்கா, யூ லுக் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல், லவ் யூ லுக். நான் யாரு பியூட்டிஃபுல் தான்.
நன்றி. அந்த கொமெண்ட்டுக்கும் நன்றி, இந்த கொமெண்ட்டுக்கும் நன்றி. ஏனென்று சொன்னால் அந்த கொமெண்ட் இல்லை என்று சொன்னால் இந்த கொமெண்ட் வந்திருக்காது. என்னட்ட இருந்து இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்காது. என்னுடைய கண் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்க்கவே தெரியும். எனக்கு வந்து ஊர்ல வந்து வாக்கு கண் என்று சொல்றது. ஒரு கண் இந்த இமே வந்து இந்த கண்ணின் விழி வந்து உள்ளுக்குள்ள போயிருக்கும், இந்த பக்கம் போகும். அது வந்து நான் பிறக்கைக்குள்ளேயே என்னோடையே சேர்ந்து வந்த ஒரு விஷயம். இது வந்து எந்த பிரச்சனை இல்லை. இனி வரப்போகிற விஷயம்தான் யாருக்காவது உங்களுக்கு ஒரு உதவியாயும் இருக்கும். இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், எனக்கு வந்து நான் ஊரில் இருந்து கனடாவுக்கு வரைக்குள்ள வந்து எனக்கு அவ்வளோ வந்து கண் தெரியாது. அப்போ நான் வந்து கண்ணை போய் செக் பண்ணி பார்த்தா கண்ணாடி எழுதி தந்தவ கண்ணாடியை வேண்டியாச்சு. கண்ணை செக் பண்ணி கொழும்புல இருந்து வரைக்குள்ளேயே, கொழும்புல நிற்கக்குள்ளேயே கண்ணை செக் பண்ணி எல்லாம் செய்து கொண்டு வருவோம்னு சொல்லி போட்டு இதோ அங்கே வந்து பக்கத்தில் இருந்த கண் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் செக் பண்ணி போட்டு அவர் ஒரு கண்ணாடி எழுதி தந்தார். சரியென்று அதில் வாங்கி போட்டு வந்து அது வந்து சரியான ஒரு கிளாஸ். அது வந்து இப்போ வந்து இந்த நான் பிரேக்கபிள் கிளாஸுகள் எல்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து அதுகள் இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் என்னுடைய கண்ணாடி வந்து ஒரு கிளாஸ். அப்போ நாங்கள் வந்து அடுத்த நாள் கனடாவுக்கு வர போகிறோம். சூக்கேஸை இறக்கி வைப்போம்னு சொல்லி போட்டு வச்சு சூக்கேஸை தூக்கி அங்கால வச்சு போட்டு நானே கண்ணாடியை மிதிச்சிட்டேன். கண்ணாடி உடைஞ்சிட்டது. அப்ப என்ன செய்யறது? அடுத்த நாள் எங்களுக்கு ஃப்ளைட், ஒன்றுமே செய்யலாது. அப்ப கண்ணாடியை விட்டுட்டு கனடாவுக்கு வந்தாச்சு. எனக்குண்டா சரியான கவலை. கண்ணாடி உடைஞ்சிட்டுதுன்னு நான் கவலைப்பட இல்லை. ஆனால் அப்பா வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு அங்கே வந்து காசை அனுப்புகிறவர். நாங்கள் 5 பிள்ளைகள் அப்பாவுக்கு அவ்வளவு இனிமேல் இல்லையன்ற கஷ்டப்பட்டு தான் அப்பா வந்து எங்களுக்கு அங்கே காசு அனுப்புறது. அந்த காசில் வேண்டின கண்ணாடி உடைஞ்சிட்டுதே என்று தான் எனக்கு கவலை வழியா. நான் வந்து இந்த கண்ணுக்கு நான் கண்ணாடி போடாமல் இருக்கிறேனேன்றது அந்த கவலை ஒன்றும் இல்லை எனக்கு. பிறகு இங்கே வந்து அப்பா வந்து டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போனவர். டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போனால் கண்ணாடி தந்தது. ஒரு கண்ணுக்கு கொஞ்சம் விஷன் இருக்குது, ஆனால் இந்த கண்ணுக்கு வந்து கண் தெரியாது. ஃபுல்லாக கனகாலமாக கண்ணாடி போட்டு கொண்டு இருந்தது. அப்போ எங்களோட கல்யாண வீடு வந்துட்டுது. அப்போ கல்யாண வீட்டுக்கு எனக்கு கண்ணாடியோட விருப்பம் இல்லை. எனக்கும் கனவு இருக்கு, அனுபவம் இருக்கும். இந்த கண்ணாடி போட்ட அனுபவம், இந்த லென்ஸ் போட்ட அனுபவம் இருக்கும். அப்போ ஸ்டைலுக்கு போடுறது வேற, கண் தெரியாததுக்கு போடைக்குள்ள கொஞ்சம் அந்த கருவிழிக்குள்ள வைக்கணும். இல்லாட்டி அது எங்களுக்கு கண் தெரியாது, ப்ளோரியாக இருக்கும். அப்போ நான் எப்படியாவது கண்ணாடியை கல்யாணம் விட்டு போடக்கூடாது என்று முடிவெடுத்தாச்சு. லென்ஸை வேண்டி போட்டேன். அந்த கண்ணாடி கல்யாண விடாண்டு தான் அதுக்கு முதல் நாளும் கொஞ்சம் போட்டு பழகி போட்டு லென்ஸை. அதுக்கு பிறகு லென்ஸை போடைக்குள்ள கண்ணாடி கனகாலம் போட்டு கொண்டு இருந்துட்டு லென்ஸை போடைக்குள்ள வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கிளியராகி நல்லாயும் இருந்தது. லென்ஸை போடணும் போல இருந்தது. அப்போ பிறகு ஒரு கொஞ்ச காலம் கண்ணாடியையும் லென்ஸையும் மாறி போட்டது தான். ஒரு ஸ்டைலுக்கு அதை போடுறது, பிறகு இதை போடுறது, அப்படியே போச்சுது கொஞ்ச காலம் போய் மாலவியும் பிறந்து ஜாமிசனும் பிறந்த பிறகுதான் வெளிச்சம் வந்தது என்ற வாழ்க்கையில. என்னென்று வந்ததுன்னு சொன்னால், லேசிக் எம்டி அண்ட் இது ஆப்டிக்கல் இங்கே இருக்குது. லேசிக் எம்டி தான் பேர் வந்து இந்த லேசரால கண்ணை வந்து சரிப்படுத்தலாம் என்று சொல்லி அங்கே வந்து இந்த கன்சல்டேஷன் நடந்தது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இந்த லேசரை செய்து கண்ணை எப்படியாவது வெளிச்சத்தை வர வைக்க வேணும்னு சொல்லி போட்டு அங்கே போனால் என்னுடைய கண் வந்து சரியான ஒரு பாரதூரமான ஒரு சென்சிட்டிவான நிலையில் இருக்குது என்று சொல்லி அந்த டாக்டர் எனக்கு சொன்னார். பார்க்குற இடம் வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடம் தான். லேசிக் எம்டி என்று அடித்தாலே வரும். அப்பாயின்மெண்ட் வந்து நான் போனது கனடியன் டாலருக்கு ஒரு $4,500 கனடியன் டாலர் வந்து கட்டினேன். நான் இந்த ஆப்ரேஷன் வந்து PRKன்னு சொல்கிறது. இந்த கண்ணுக்கு செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் சிக்னேச்சர் போடணும். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவ சொல்லிச்சுன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆவராட்டி டபுள் விஷனாக தெரியுமண்டு. அதாவது ஒரு பொருளை பார்க்கையோ ஒரு ஆளை பார்க்கையோ அது வந்து 2ஆ தெரியுமா. அதான் டபுள் விஷன் சொல்கிறது. சில நேரத்தில் அப்படி வர்றதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஆமோதிச்சால் இதில் சைனை வையுங்கோண்டு. நானும் ஏதோ உள்ள நாட்டு கடவுள் எல்லாத்தையும் கும்பிட்டு கொண்டு
சைனை வச்சது தான். சைனை வச்சுட்டு அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து 2 நிமிஷம் தான் நடந்தது. விளம்பரமோ இல்லாட்டி எதுவுமே இல்லை இதில் வந்து. நான் ஆனால் அந்த லேசிக் எம்டி அவைண்ட அட்ரஸ் அவைண்ட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அது கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்குமென்றதுக்காக வேணும். 2 நிமிஷ ட்ரீட்மெண்ட், ஆனால் 2 மாதம் நீங்கள் அந்த பெயினை அனுபவிக்கவும். காலமாக போன நான் நிறைய ஆக்கள் வந்திருந்தவன். நான் நினைக்கிறேன் ஒரு 200-300 பேருக்கு அந்த டாக்டர்ஸ் வந்து இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருப்பினோம். $4,500 எனக்கு பெருசு இல்லை. ஏனென்று சொன்னால் இவ்வளவு நாளும் நான் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் அழகையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு வெளிச்சமா ஒரு கிளியரா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அந்த டாக்டர்ஸ் எனக்கு கடவுள் மாதிரி. அவை வந்து 2 நிமிஷத்திலேயே செய்துட்டினாம். வெளியில வந்தால் நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு கருப்பு கலர் கண்ணாடி தான் தந்திருந்தவை. அந்த கண்ணாடியை நாங்க போட வேணும். சூரிய வெளிச்சத்தை எல்லாம் பார்க்க கூடாது. அப்போ கண்ணை திறக்கலாம், ஆனால் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது, லைட்டை பார்க்கக்கூடாது. சரியான ஒரு வெரி சென்சிட்டிவாக இருக்கும் அது இந்த கண் வந்து. அப்போ எனக்கு விரைச்சே இருந்தபடியால் எனக்கு தெரியல. நான் வெளியில் வந்து எல்லாத்தையும் கண்ணாடி போடாமலே வாசிக்கிறேன் எல்லாத்தையும். இவர் சொல்கிறார், யாழ் நீ கண்ணை மூடிக்கொண்டிருங்கோண்டு. இவருக்கு ஒரே பயம், 2 டபுள் விஷன்ன்றது அது இதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இவர் பயந்து கொண்டு இருந்திருப்பார் வெளியில். ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு நிக்கல. அந்த 5 நிமிஷத்துல இந்த வாழ்க்கை வந்து மாறிச்சுது. 2 ட்ராப் விட அது கண் வந்து விரைச்சிடும். அப்போ விரைச்ச பிறகுதான் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போய் 2 நிமிஷத்துல ஆப்ரேஷன் முடிஞ்சுது. லேசரால இப்படி பிடிச்சிச்சுன்னா ப்ளூ கலர் லைட் இப்படி வந்தது, ரெட் கலர் லைட் இப்படி வந்தது, முடிஞ்சுது கதை. வெளியில வந்து பார்த்தா இந்த உலகமே எனக்கு ஒரு அழகா தெரிஞ்சது. இறக்கும் வரைக்கும் நான் இந்த கண்ணாடியோடையே தான் வாழ போறேன்னு நான் நினைச்சேன். ஆனால் கடவுளை எப்பவுமே கும்பிடுவேன், இந்த கண்ணாடி எனக்கு வேண்டாம், இந்த கண்ணாடி எனக்கு வேண்டாம்ண்டு. ஆனால் 3 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் தொடங்கிச்சுது எனக்கு. நோன்னு சொன்னால் அவை முதலே சொல்லிவிட்டவ அது சரியா நோகுமண்டு. எப்படிப்பட்ட ஒரு என்றால், இந்த பீச்சில் இருக்கிற ஒரு சுடு மணலை வந்து அப்படியே நாங்கள் கையால் எடுத்து அப்படியே கண்ணுக்குள்ள சூடு மணலா போட்டால் இப்படி இருக்கும். அந்த ஒரு எரிவு அப்படி எரியும் கண். அதுக்கு அந்த நோவுக்கு வந்து மருந்து தந்த வச்சு 2 மாதத்தாலே எனக்கு ஓகே. அதுக்கு பிறகு கண்ணாடியை போட தேவையில்லை, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு தூக்கி எறிஞ்சாச்சு. இருந்தாலும் இந்த கோனர் ஐஸ்ன்னு சொல்லுவினம் தானே, இந்த கருவிழி வந்து இந்த பக்கமே போய்கொண்டிருக்கும். அது வந்து லேசி ஐஸ்ன்னு சொல்றது. இங்க வந்து எங்களுக்கு ஒன்டாரியோ அரசால வழங்கப்படுற ஹெல்த் கார்டு இருக்குது. அந்த ஹெல்த் கார்டை நாங்க கொண்டு போனால் இந்த கோனர் ஐஸை வந்து நேர் ஐஸ் ஆக்கலாம் என்று சொல்லி அவையே சொல்லிச்சுனா, உனக்கு விரும்பினால் அந்த ஆப்ரேஷனையும் நீ செய்யலாம், அது வந்து ஒரு 1 டே இலேயே முடிச்சிருவினம் என்று சொல்லி எனக்கு சொன்னவன். சரி, இவ்வளத்தையும் செய்த நான், சரி அந்த ஆப்ரேஷனையும் செய்வோம் என்று சொல்லி போட்டு காக்ஸ்வெல் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது, அங்கே வந்து போய் கண்ணை வந்து காட்டுவோம் என்று சொல்லி போட்டு போனேன். அங்கே போனால் அந்த டாக்டர் வந்து செக் பண்ணி போட்டு கண்ணையெல்லாம் செக் பண்ணி போட்டு எனக்கு சொன்னார், உனக்கு தெரியுமா உன்ன கண்ணில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லி. நான் சொன்னேன், ஓ எனக்கு தெரியும் தானே, என் கண் வந்து இப்படி ஐ ஆம் லேசி அண்ட் மை ஐஸ் ஆல்சோ லேசி ஐஸ் என்று சொல்லி நான் சொன்னேன் அவருக்கு டாக்டருக்கு சொல்ல அவர் சிரிச்சார். எனக்கு எப்படியாவது இந்த கண்ணை வந்து இந்த வாக்கு கண்ணை வந்து நல்ல கண்ணாக்கி தாங்கோன்னு சொல்லி என்று சொல்லி டாக்டர்கிட்ட சொல்ல நானும் அடம் பிடிச்சு கொண்டிருக்கேன். இவரும் வந்துட்டார். நான் வந்து என்ன இவர் கீழே விட்டுட்டு போனவர் மேலே வந்துட்டார். ஸோ யூ கேம் வித் யுவர் ஹஸ்பண்ட் ரைட் என்று சொல்லி டாக்டர் என்னட்ட கேட்டார். நான் ஹஸ்பண்டோட தான் வந்தேன் நான் சொல்லி. நோ, யுவர் வைஃப் ஐஸ் ஆர் ஸ்பெஷல் அண்டு உனக்கு தெரியுமா, உன் வைஃபின் கண்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் என்று சொல்லி என்ற இவர் கேட்டார். வாட் இஸ் த ஸ்பெஷல் அண்ட் இவர் கேட்டார். இவருக்கு தான் சொன்னது இவாக்கு ஒருக்கா விளங்கப்படுத்தி சொல்லி எனக்கு வந்து கோனர் ஐஸ் உள்ள ஆக்களுக்கு, எனக்கு மற்றவையை பற்றி உண்மையிலேயே எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வந்து கோனர் ஐஸ் இருக்கிற ஆக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு லேசி ஐஸ் இல்லாட்டி வாக்கு கண்ணு எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த கண் இருக்கிற ஆக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்காம்.
அது என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் வாக்கு கண் வந்து செல்வாக்கு என்று சொல்லுவினோம் சில பேர். ஆனால் அதை தாண்டி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குதான். அது என்னன்னு சொன்னா எனக்கு வந்து சைட்டில் என்ன நடக்குதுன்றது தெரியும். ஆக்சுவலி எனக்கு மற்றவைய பற்றி தெரியல, ஆனா வாக்கு கண் இருக்கிறார்களுக்கு சைட் விஷன், சைட்டில் என்ன நடக்கிறதுன்றது தெரியுமா. இப்ப நீங்கள் வந்து ஒரு ஆள் வந்து பின்னால வந்து சைட்டில் வந்து நின்றா அந்த ஆள் என்ன செய்யுதுன்றதை நான் பார்ப்பேன், எனக்கு தெரியும். இப்ப அவர் வந்து இப்படி 5 இல்லாட்டி 2 1 என்று சொல்லி காட்டினாலோ இல்லாட்டி கண்ணால இன்னொரு ஆளோட கதைச்சாலோ எனக்கு வந்து சைட்ல என்ன நடக்கிறதுன்றது தெரியும். ஆனா எனக்கு அது ஸ்பெஷல் எனக்கு தெரியாது. அப்போ டாக்டர் சொன்னார், உண்ட வைஃபுக்கு வந்து சைட் விஷன் இருக்குது, சைட்டில் என்ன நடக்குதுன்றது அவாக்கு வந்து சைட்டில் என்ன 2 பக்கம் இப்போ சைட்டில் வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து அவாக்கு தெரியுமென்று சொல்லி, அதால் வந்து இவாக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இப்போ கார் ஓடைக்குள்ளே எல்லாம் நான் வந்து இப்படி திரும்பி பார்க்க தேவையில்லை, இப்படி நேர ஓடிக்கொண்டே சைட்டில் கார் வந்தால் எனக்கு தெரியும். அப்போ நாங்கள் சிக்னலை நாங்கள் போட்டாலும் நாங்கள் திரும்பி பார்க்காமலே நான் வந்து மற்ற ரோட்டுக்கு எடுக்கலாம்னு சொல்லி. அப்போ எனக்கு அந்த டாக்டர்ல கோபம், என்னடா இது இவ்வளவு மினக்கட்டு போனாது இப்படி சொல்றாரேன்னு சொல்லி போட்டு நான் இவரை கேட்டேன், அப்போ உங்களுக்கு எல்லாம் சைட் விஷன் தெரியாதோ என்று சொல்லி நான் கேட்டேன் இவர்கிட்ட. ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த கதையெல்லாம் நடக்குது. நான் கேட்டேன், அப்போ உங்களுக்கு எல்லாம் சைட் விஷன் தெரியாதோண்டு. இவ்வளவு காலம் இந்த கண்ணோட இருந்த நான். ஆனா நான் நினைச்சேன் என்னன்னு சொன்னால், எல்லாருக்குமே இந்த சைட்டில் என்ன நடந்தாலும் தெரியுமாக்குமென்று நான் நினைச்சேன். ஆனா நோமலான கண் இருக்கிறவைக்கு நேர் பார்வை தானா தெரியுமாம், சைட்டில் என்ன நடக்கிறதுன்றது தெரியாதாம். எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி நின்றா கூட நான் வந்து சைட்டில் என்ன நடக்குதுன்றத சொல்லுவேன். நான் நினைச்சேன் என்னன்னு சொன்னா, எல்லாருக்கும் சைட்டில் நடக்கிறது எல்லாம் தெரியுமாக்குமென்று நான் நினைச்சேன். எனக்கு தெரியுமா, மற்றவைக்கு எல்லாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், இல்லாட்டி என்ன போல கண் இருக்கிறவைக்கு தான் தெரியும். டாக்டர் சொன்னார், நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏனென்றா உனக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, உன் கண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லி வீட்டை திரட்டி விட்டாச்சு. அந்த கண் இருக்குமா போல இருக்கட்டும், சைட் பார்வையெல்லாம் பார்க்கலாம், எல்லாம் தெரியும், பிறகு என்னத்துக்கு நீங்க செய்யறீங்களான்ட்டு இவர் கேட்டார் என்னட்ட. சரி ஓகேன்னு சொல்லி போட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், அந்த ஐயோ நீங்கள் எங்க பாக்குறீங்களு விளங்கலை என்று எழுதின கொமெண்ட்டுக்கு அந்த எழுதின ஆளுக்கு வந்து நன்றி. அதால தான் நான் என்னுடைய கதையை இன்றைக்கு நான் இந்த கண் கதையை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருந்தது. இன்னொருவர் எழுதி இருக்கிறார், இந்த கண் பிரச்சனையை வந்து கேலி செய்யக்கூடாதுன்னு சொல்லி. என்னன்னு தெரியல, அது கேலியா இல்லாட்டி அவர் வந்து உண்மையிலேயே அப்படித்தானே. சில நேரத்தில் நான் எங்க பாக்குறேன்னு சொல்லி மற்றவைக்கு தெரியாது தானே. இப்ப நான் ஒரு ஆளை பார்த்து கதை கேட்கல, அவை இப்படி திரும்பி பார்ப்பினும் நான் யாரை பார்த்து கதைக்கிறேன்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கு எந்த கண்ணை பற்றி யார் கதைச்சாலும் எதை கதைச்சாலும் எனக்கு அது ஒன்றும் மனசுக்குள்ளேயோ இல்லாட்டி நான் அதை மைண்டிலேயே எடுக்கிறது இல்லை. அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னு சொன்னா எனக்கு உடனே நான் அந்த கோக்ஸ்வெல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். அந்த கோக்ஸ்வெல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்னவர், மற்ற கொண்டும் சைட் விஷன் தெரியாது உனக்கு தெரியும், அங்க போயிடுவேன் நான். உடனே நான் ஒரு ஸ்பெஷல் தான் குளர இழுத்து கொண்டு நான் சிரிச்சு போட்டு நான் வந்துடுறது. என்னுடைய தம்பியவை 2 பேரும் லேசர் செய்தவ. அப்போ தினேஷ் லீவன் எல்லாரும் லேசர் செய்தவன். அதுக்கு பிறகுதான் நான் வந்து அவைய ஒவ்வொரு தடவை அனுப்பினேன். நான் முதல் வந்து கினிப்பிக்கா நான் தான் போனது. கூட நான் நினைக்கல கண்ணாடி போடாமல் இந்த உலகத்தை நான் பார்ப்பேன்னு சொல்லி. மற்றவைக்கு என்னென்னமோ தெரியல. என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விடயங்களும் வந்து ஏதோ ஒன்றை வந்து உணர்த்துறதுக்காகவும் ஏதோ ஒரு நன்மைக்காகவும் தான் நடக்குதுன்னு சொல்லி நான் அதை பிலீவ் பண்ணுறது. ஒரு தரையும் வந்து இந்த கண் அப்படி இருக்குது, உங்களோட பாடி இப்படி இருக்குது என்று சொல்லி ஒரு தரையும் பகுடி பண்ணக்கூடாது. அதில் கடவுள் எங்களை படைக்கக்குள்ள பெர்ஃபெக்டா யாரையுமே படைக்கிற இல்லை, எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். அதால டோன்ட் வரி மீ ஹாப்பி, சிரிச்சு கொண்டே வாழுவோம், சந்தோஷமா வாழுவோம். உண்மையை சொன்னா என்ன உங்களுக்கு இப்ப தற்பொழுது வந்து யாராவது ஏதாவது என்ன சொன்னா கூட, அட என்ன பற்றி எனக்கு தானே தெரியும், மற்றவைக்கு என்னன்னு தெரியும், நான் நல்ல நானண்டு எனக்கு தெரியும் தானே என்று ஷோல்டரை தட்டி கொண்டு நானே போயிடுவேன். இப்ப அப்படித்தான்
முந்தித்தான் இருந்து அழுது கொண்டு இருக்கிறது, இப்போ எல்லாம் அழுகிறே இல்லை. எது நடந்தாலும் ஜாலினிக்கு நல்லதுதான் நடக்கும்னு நினைச்சு கொண்டு போக வேண்டியதுதான். கன நேரம் கதைச்சிட்டன் போல இருக்குது. ஃப்ரீசருக்குள்ள வச்ச சாக்லேட் பாம் எடுத்து பார்ப்போம். வாங்கோ. இந்த கொமெண்ட் போட்ட ஆளுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னு சொன்னால் சில நேரத்தில் இந்த காணொலியை பார்த்து யாருக்காவது என்ன போல கண் திருப்பி இந்த யாருக்கு இந்த கண் கதையை முக்கியமாக சொன்னானண்டா, யாராவது என்ன போல இருக்கிறவ லேசர் செய்ய விரும்பினவ, இல்லாட்டி என்னடா இது கண்ணாடியை போட்டுக்கொண்டே வாழ வேணும் போல இருக்கேன்னு சொல்லி விருப்பம் இல்லாமல் போட்டுக்கொண்டு திரிகிறவ வந்து இந்த லேசரை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் லிவிங் எக்ஸாம்பிளாக நானும் இருக்கிறேன், என்னுடைய தம்பி மேனும் இருக்கிறோம். நாங்கள் அதோட சேர்த்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவையும் இருக்கணும். அவைய நீங்கள் உங்களுக்கு தெரியாது. அதால் என்னுடைய தம்பி மேர எல்லாரும் இது செய்தது. அதால் அதுக்காகத்தான் நான் சொன்னதொழிய மற்றும்படி ஒன்றும் இல்லை. இது வந்து ஒன்றும் செய்யலாது. எந்த கண் இப்படித்தான், இந்த கண்ணை மாத்தையில வேணாம் போய் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு இப்போ ஹாப்பி தான் இப்படி எந்த கண் இருக்கிறது. எல்லாட்ட கண்ணை போலையும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நல்லது தானே. வந்து எடுத்த உடனே இப்படியே இதை கலட்டணும். இப்படி ஒரு மசாஜ் ஒன்றை கொடுத்துட்டு இப்படியே விழும் பாருங்க. இப்படியே தட்ட தண்டை பாட்டுக்கு விழும். இங்கே 5 இன்ச் அதால சின்னனா இருக்குது. இதை வந்து இப்படியே எடுத்துட்டு இது வந்து தனியா சாக்லேட் பாருங்க இப்படி மோல்டா இருக்குன்னு. எப்படி இருக்கு? இந்த சாக்லேட்டை வந்து நாங்கள் எவ்வளவுக்கு டெம்பர் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு இந்த சாக்லேட் வந்து நல்ல சைனியாக இருக்கும். நமக்கு தேவையான இந்த ஷெல்ஃப் எல்லாம் நாங்கள் செய்துட்டோம். இனி வந்து சாக்லேட் பவுடரை போட்டு மார்ஷ்மெலோஸை போட்டு கவரப் பண்ணி அதுக்கு டெக்கரேட் எல்லாம் செய்ய போகிறோம். இப்படி ட்ரேயில் தான் வைக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் சுவமாக உங்களுக்கு கிளியராயும் தெரியும். இது வந்து கப் கேக் லைனர். வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் பேர்ல் ஸ்ப்ரிங்கிள் ஒவ்வொரு கலர்லையும் இருக்குது. வெள்ளைப்பேளும் மல்டி கலர் பேர்லும் இருக்குது. இது வந்து கலர் பண்ணியிருக்கு, சீனி எடுத்து கலர் பண்ணியிருக்குது. இது வந்து மல்டி கலர் எல்லா கலர்லையும். இந்த கலரும் கொஞ்சம் வடிவாக இருக்கும். இது வந்து பர்த்டேக்கு நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய மார்ஷ்மெலோஸ், இதை விட பெருசும் இருக்குது பாருங்கோ. இது வந்து ஃபுல்லாக டிப் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து இப்படி ஒருக்கா வச்சுட்டு இப்படியே ஹாஃபை மட்டும் அரைவாசியை மட்டும் டிப் பண்ணி போட்டு எடுக்கிறேன். கோன் மாதிரி இருக்கும். இப்படி இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கில் போடைக்கல அந்த மார்ஷ்மெலோவுக்கு இன்னும் தனி அழகு கூடும். அதோட வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்ல விருப்பமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு மார்ஷ்மெலோஸும் சாக்லேட்டும் செய்து காட்டி கொண்டு இருக்கிறேன். நேரம் வந்து 11 மணி ஆகுது. இப்போ வந்து சாக்லேட் வாம் கதைக்கு வருவோம். இது வந்து ஒரு போல் மாதிரி, பாதி போல். அந்த போலுக்குள்ள நான் வந்து சாக்லேட் பவுடரை போடுறேன். அதுக்கு பிறகு மார்ஷ்மெலோவை போட்டு அதுக்கு பிறகு இந்த சாக்லேட்டின் பாதியை உருக்கி நாங்கள் மேலே ஒட்டினா ஒரு போல் மாதிரி வரும். அதைத்தான் நான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்துக்கும் சாக்லேட் பவுடரையும் ஒரு கரண்டியை போட்டு அதுக்கு பிறகு ஒரு 10 மார்ஷ்மெலோஸ் 8-10 மார்ஷ்மெலோஸையும் அதுக்குள்ளே போடுறேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த அடுத்தது மார்ஷ்மெலோஸ் வந்துட்டுது.
இப்போ வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த தட்டை வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினா தான் மற்ற பாதியை வந்து இப்படி ரோல் பண்ணி போட்டு அதில் வந்து ஒட்டலாம். அதால் வந்து இதில் சுடுதண்ணியை விட்டுட்டு இதுக்கு மேலே வைச்சா இது ஹீட் ஆகி தட்டில், அதுக்கு பிறகு இதில் சுடுதண்ணியை விடணும். கொஞ்சம் சுடுதண்ணியை விட்டுட்டு இப்படியே வச்சா இது வந்து வார்ம் ஆகிருக்கும். தட்டு வார்ம் ஆகியே இருக்குது. இப்போ சுடுவது வேறு தட்டுகளும் வைக்கலாம். என்னென்றாலும் இதில் சூடாக இருந்தால் சரி, தண்ணி படக்கூடாது. தட்டு சூடுதானே, அப்போ இப்படி உருகி இருக்கும். இது எடுத்து இதில் வந்து ஒட்டுறது. இப்படி டக்கண்டு எடுத்து இப்படி ஒட்டிடணும். வடிவா ஒட்டணும். அதை ஒட்டி நிற்கும் வடிவா. இப்போ பாருங்க, இந்த பெரிய நல்ல வடிவாக இருக்குல்ல, இதுதான் சாக்லேட் பாம். பேஷனாக இருந்தால் தான் ஆரண்டாலும் செய்யலாம். ஏனெண்டா அவ்வளவு பொறுமை வேணும் இது செய்கிறதுக்கு. நீங்களே பார்ப்பீங்க, அவ்வளவு டைம் எடுக்கும், அவ்வளவு பொறுமை வேணும். பாருங்கோ, எனக்கு தெரியலை இந்த காணொளி நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஏனெண்டா இது வந்து சமையல் காணொளி இல்லை இன்றைக்கு, இது வந்து வித்தியாசம். இதுதான் இந்த மிஞ்சின சாக்லேட். ஒரு கொஞ்சத்தை நான் வச்சேன். நான் ஏனென்று சொன்னால் இதை போட்டு தான் நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்ப்ரிங்கில் பாருங்கோ, இதை வந்து இந்த மாஸ்மெலோஸ் இருக்கு தானே, இதை வந்து இப்படி டிப் பண்ணி ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்ட உடனே, இது வந்து பர்த்டே ஸ்ப்ரிங்கிள் போட்ட உடனே நல்ல வடிவு எப்படி இருக்கு. கொஞ்சத்தை இருக்காது, கொஞ்சம் சாக்லேட்டும் மிஞ்சி போயிருந்ததால் கொஞ்சம் உங்களை செய்து காட்டுவோம்ன்ட்டு காட்டினா. ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள்ஸால் நல்ல ஒரு அழகாக இருக்குது. உண்மையாக இப்படி வித்தியாசமாக செய்யலாம். பர்த்டே அதுகளுக்கு நல்லா இருக்கும், வடிவாக இருக்கும். டேபிளை பார்த்தா சூப்பராக இருக்கும். நான் முந்தி மகளுக்கு செய்கிறது, இப்போ பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டினா இப்போ நான் கைவிட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் பஞ்சு வந்துட்டுது. இந்த ஸ்ப்ரிங்கிள் வந்து இந்த சாக்லேட்டில் வந்து ஒட்டி பிடிக்கும். அதால் அதை ஒரு அழகை தரும். அதால் மேலே வந்து நிறைய விதமான ஸ்ப்ரிங்கிள்களை அப்படி எல்லாத்தையும் போட்டு ஒரு டெக்கரேஷன் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன். மாஸ்மெலோஸில் ஒரு பொக்கே எப்படி இருக்குது. இதை வந்து நீங்கள் இப்படியே கொஞ்சம் நேரம் பிரிச்சுக்க வச்சிங்களா இதெல்லாம் காஞ்சிரும். இப்போ கொஞ்சம் ஈரமாக மெல்ட் ஆகிருக்குது. எப்படி இருக்குது. இந்த சாண்டா மக்க இதுக்குள்ள வச்சுட்டு நான் சும்மா ஒரு ஐடியாவுக்கு உங்களுக்கு பேக் பண்ணி காட்டுறேன், எப்படி ஒரு கிஃப்டை வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம்ன்றதை. கிளியர் கண்டெய்னர், இந்த டிசர்ட் அதுகள் வைக்கிறது, அதில் கொஞ்சம் மாஸ்மெலோஸை போட்டுட்டு ஒரு டெக்கரேஷனுக்காக இங்கே பாருங்க இதை போட்டுட்டு இந்த சென்டரில் ஒரு சாக்லேட் பாமை எடுத்து இதில் வந்து கேண்டி கேனை கொழுவ போகிறேன்னு பாருங்கோ. ஏண்டா இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் தானே, அதால் வந்து இந்த கேண்டி கேன் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படியே டைட் பண்ண வேண்டியது தான். நான் போன வருஷம் இது வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் இந்த ஹாட் சாக்லேட் பாமை என்னென்று செய்கிறதுன்னு சொல்லி எடுத்து போட்டு இதில் கொழுவிட்டு வேணுமென்று சொன்னால் இந்த கேண்டி கேனோட அதையும் வச்சு கட்டி விட்டால், நான் கூடுதலாக இப்படி பர்சனலாக செய்து தான் ஆக்களுக்கு கொடுக்குறேன். நான் கேக்கோ என்னவோ இப்படி பர்சனலாக பேக் பண்ணி கிஃப்ட் ரெடி. எப்படி இருக்குது. இதெல்லாம் சரியான நேரங்கள் எடுக்கும். பொறுமையாக என்ஜாய் பண்ணி செய்ய வேணும், இல்லையாண்டா கொஞ்சம் கஷ்டம்.
செய்யலாம். இந்த இந்த பூ இருக்குது தானே, இந்த பூவை கூட இதில் வச்சு கொடுக்கலாம். இப்படி இருக்குது இந்த பூவோட. அது மட்டும் இல்லை, சரி ஓகே எங்கள்கிட்ட கேண்டி கேன் இல்லையென்று வச்சா இப்படியான பூவளையும் இதில் வச்சு கட்டி போட்டும் கொடுக்கலாம். இது வந்து ஒரு வித்தியாசமான பூ. இது பாருங்க அப்படி இருக்கண்டு. இது வந்து ஒரு பூ 3 விதமாக கிரியேட் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கோ. இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா. இப்படி மாஸ்மெலோஸை கலர்ஃபுல்லாக பர்த்டே தீமில் செய்து போட்டு இப்படியும் வச்சு ஆக்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நல்ல ஒரு ஐடியா, நல்ல வித்தியாசமாக இருக்கும். 2வது பர்த்டேல இருந்து தொடங்கிறது பர்த்டே கேக் செய்ய. அப்போ நாங்கள் தான் வீட்டில் தான் செய்கிறது. அதில் வந்து வித்தியாசமாக இந்த கேக் டேபிளுக்கு டெக்கரேட் பண்ணணுமெண்டு போட்டு இப்படியெல்லாம் செய்து பார்த்து மாஸ்டர் ஆகினது தான் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் பழகி கொண்டு இருக்கிறேன். இப்போ எந்த ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இந்த இப்படி டிசர்ட்டுகள் அதுகள் விற்கிற இடத்துல வந்து பேக்கேஜிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இதை தொடங்கினாலும் நல்ல ஒரு சக்ஸஸாக வரும். இல்லை சீசனல் பிஸ்னஸாகவும் இதை தொடங்கலாம். எனக்கு விருப்பம்தான், ஆனால் என்னாலேயோ முடியாது. ஏனென்றால் அந்தளவு தலைக்கு மேலே நான் என்ன பிஸியாக்கி கொள்றதுக்கு வேலை கூட எடுத்து வச்சிருக்கிறேன். அதால் இப்போதைக்கு நான் தொடங்க மாட்டேன். பட் யாராவது தொடங்கி நீங்கள் சக்ஸஸாக வரணும் என்று சொன்னால், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் இதுகளையும் தொடங்கி செய்யலாம்ன்றதுக்கு ஒரு உதாரணம் யாருக்காவது ஹெல்ப்பாக இருக்குமென்னுட்டு நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு டைம் எடுத்து கணக்க ப்ரிப்ரேஷன் செய்து தான் உங்களுக்கு இந்த காணொளி வருது. அதால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏனோ தானோண்டு விட்டுட்டு போகாமல் எனக்கு ஒரு தம்ஸ்அப்பை போட்டுட்டு போங்கோ. கொமெண்டிலையும் ஒரு தம்ஸ்அப்பை போட்டுட்டு போங்கோ. அதை எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்கும். இந்த காணொளி ஒரு வித்தியாசமான காணொளி. யாருக்காவது உங்களோட நண்பர்கள் உறவினர்களோடையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த காணொளி பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேக்கேஜிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌன் கப் கேக் லைனர் எடுத்திருக்கிறேன். இது வந்து கொப்பர் கலர், ஒரு பிங்க் கொப்பர் கலர் அடிக்குது பாருங்கோ. என்னடா உங்களை வித்தியாசமாக காட்டணுன்றதுக்காக கொண்டு வந்தேன் நான். நியூ இயர் தீம் மாதிரி இருக்கட்டும் வந்துட்டு அதில் செய்தேன் நான். கிளியர் பேக் எல்லாம் அமேசானில் வாங்கினான். ஃபுட் கிரேடட்டாக தான் இருக்க வேணும். அது வந்து இங்கே ஒன்டாரியோவில் வந்து சரியான முக்கியம். ஃபுட் கிரேடட்டான பேக்கிங் இதுகள் தான் நாங்கள் பாவிக்க வேணும். பாருங்க இண்டிவிஜுவல் பேக்கேஜிங் இப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்க என்ன போரிங்காக இருக்கோ தெரியல. ஏன்னா எனக்கு ஐம் ஸோ டயர்டு. எனக்கு சரியான ஐம் ஸோ டயர்ட். வந்து கன நேரமாக இதை செய்து கொண்டிருக்கிறதால எனக்கு டயர்டாக இருக்குது. அதால் கொஞ்சம் உஷார் குறைஞ்சிட்டுது. கெதியில் பேக் பண்ணி போட்டு போய் தூங்குவோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான காணொளி. இந்த கேக்குகள் டிசர்ட்டுகள் உங்களுக்கு இப்படியான காணொலியை பார்க்க விருப்பம் என்று சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பால் காய்ச்சி போட்டு நான் உங்களுக்கு ஒரு ஹாட் சாக்லேட் பாம் என்னென்னு செய்கிறேன்னு காட்டப்போம். நான் வந்து இப்போ பால் காய்ச்ச போகிறேன். நல்லா காய்ச்ச வேணும். காய்ச்சி போட்டு வந்து யூடியூப்பை பார்த்து தான் இந்த சாக்லேட் பாமை பழகினது. அப்படி எத்தனை பேருக்கு இந்த காணொலியில் தான் நீங்கள் முதல் முறை இந்த சாக்லேட்டை பார்த்து நீங்கள் என்று சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சில பேருக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாது. இது வந்து ட்ரெண்டிங் ஆகினது வந்து கோவிட் டைமில், கொரோனா டைமில் வந்து தான் ட்ரெண்டிங்காக வந்தது. இப்படியே ஹாட் மில்கை வந்து நல்ல வடிவாக ஹீட் ஆக்கி போட்டு சாக்லேட் பாமை வச்சுட்டு அதுக்கு மேலே ஊத்தேக்கில் வந்து பாப் பண்ணி வரும் மார்ஷ்மெலோஸ் எல்லாம். இதுதான் சாக்லேட் பாம். பாருங்க, ஹாட் சாக்லேட் பாம் இஸ் ரெடி. ஸ்வீட் தானே. மாலவிக்கு வந்து சரியான விருப்பம். மாலவி வந்து நாங்கள் 2019 இருந்து குடிக்கிறோம் வேற. கோவத்தந்த வருஷங்களுக்கு இது. ஸோ ஹாட் சாக்லேட் பாம் ரெடி. ஸ்ப்ரிங்கிள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி இருக்குது, வடிவாக இருக்குது. இதை வந்து மாலவி நீங்களே செய்யுங்கோ. சாக்லேட் பாம் இதை வந்து இப்படியே போட்டுட்டு நான் கிளியர் கிளாஸ் எடுத்தேன்னா என்ன உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுமென்னுட்டு பாருங்க இப்படி இருக்குண்டு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் கொதிக்கிற மில்கை வந்து இப்படியே விட போகிறோம்.
பார்த்தீங்களா இந்த மாஸ்மெலோ எல்லாம் வெளியில் வந்து மேலே வந்து நிற்குது. இனி வந்து இதை வந்து கலக்கி போட்டு குடிக்க வேண்டியது தான். நான் கொஞ்சம் மில்க் தான் விட்டேன். நான் நேரம் போயிட்டுது. நேரம் வந்து இப்போ 2 மணி ஆகுது, இரவு 2 மணி. நாங்கள் ஹாட் சாக்லேட் பாமோட கூத்தாடி கொண்டு நிற்கிறோம். நல்ல வடிவாக கலக்கி போட்டு, ஏனண்டா ஹொட் மில்க் தானே, அரைவாசி சுடுதண்ணியும் அரைவாசி பாலும் விடலாம். என்ன மாலவி, அப்படியும் செய்யலாம். பெரியாக்கள் குடிக்கிறேன்னு சொன்னால் அப்படி செய்யலாம். பாருங்க, இப்போ வந்து அந்த டிம் ஹோட்டன் இந்த ஹொட் சாக்லேட் பவுடர் ப்ரௌன் கலராக வந்துட்டுது. இனிப்பா இருக்கு. இனிப்பு கூடவா என்று நீங்க யோசிச்சிங்களான்னு சொன்னா ஹாட் வாட்டர் விடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு தான் இது உண்மையிலேயே நல்லா இருக்கும். டிம் ஹோட்டன் ஹாட் சாக்லேட் எல்லாருக்கும் விருப்பம். என்ன மாலவிஞ்ச கொஞ்சம் கூட, அதால தான் நான் டிம் ஹோட்டனை வேண்டுறது. வாங்கோ சாப்பிடலாமுக்கு நீங்க தர ஆதரவுக்கு நன்றி. வாங்கோ சாப்பிடலாம், வாங்கோ சாப்பிடலாம தாண்டி வாங்கோ ஹாட் சாக்லேட் குடிக்கலாம். என்ன மாலவி, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.